Breaking news. This is Renji Th Kumar reporting. Pending election results are over. வணக்கம் நண்பர்களே. தமிழக எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டும் வந்தாச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி திமுகவை ஓட விட்டாச்சு. நமக்கு அடுத்தது என்ன வேணும்? நல்ல ஆட்சி தர நல்ல டீம் வரணும். அதுக்கு விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்று சேர்ந்தால் நல்லா இருக்கும் என்றது என்னுடைய கணிப்பு. இயற்கையான கூட்டணி, இயல்பான கூட்டணி. இவங்க ரெண்டு பேரும் எலெக்ஷனுக்கு முன்னாலே இவங்க கூட்டணி அமைச்சிருக்கணும். எலெக்ஷனுக்கு பிறகு கூட்டணி அமைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அது இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சு ஆட்சியை தொடர்ந்தால் கண்டிப்பாக 5 வருஷம் இல்லை 3-5 வருஷம் இவங்களால் ஆட்சிக்கு கொடுக்க முடியும். மத்திய அரசோட எல்லா சகாயமும் கிடைக்கும் என்றது தான் என்னுடைய நம்பிக்கை. விஜய்க்கு 108, எடப்பாடி கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு 53, திமுகவுக்கு 73. திமுகவுக்கு நம்ம கொடுத்த நல்ல பாடம். திருப்பி இனிமேல் எந்த காலத்திலும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. அதுக்குண்டான வேலை விஜய் எடப்பாடி செய்யணும். தமிழகத்துக்கு நல்லது, தமிழ் மக்களுக்கு நல்லது. எடப்பாடியும் விஜயும் ஒன்றா கூட்டு சேர்ந்து தமிழகத்துக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும். செழிப்பான காலத்தை கொண்டு வரணும். அதுக்கு மக்களும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சு 3-5 வருஷங்கள் ஆட்சி நடத்தணும் என்று என்னுடைய ஆசை. கண்டிப்பாக நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.